இறையேசுவில் என் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று அன்னையாம் திருச்சபை புனித பிரான்சிஸ்கு சவேரியாரின் திருவிழாவை கொண்டாடுகிறது. ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் 3ஆம் தேதி புனித பிரான்சிஸ்கு சவேரியார் மிஷனரிஸ் பாதுகாவலர், திருத்தூது பணி செய்பவர்களின் பாதுகாவலர், அவருடைய திருவிழாவை டிசம்பர் 3ஆம் தேதி கொண்டாடுகிறது. அதேபோல் இந்த வருடமும் நாம் கொண்டாடுகிறோம். ஆனால் இந்த வருடம் இது மிகவும் சிறப்பாக ஏன் கொண்டாடப்படுகிறது என்றால், இந்த வருடம் நவம்பர் 21ஆம் தேதி முதல் ஜனவரி 2025 ஜனவரி 5ஆம் தேதி வரை அவருடைய புனித உடலை மக்களுக்கு பார்வைக்காக வணக்கம் செலுத்துவதற்காக கோவாவில் அதை கீழே கொண்டு வந்து மக்களுக்கு வணக்கம் செலுத்துவதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது. The exposition of the body of Saint Francis Xavier in Goa. திரளான மக்கள் அங்கு செல்கின்றார்கள். அவருடைய அந்த அழியா உடலை 472 ஆண்டுகள் கழிந்தும் இன்றும் அவருடைய உடல் அழியாமல் இருக்கின்றது. ஏதோ அது சுருங்கி போய் கொண்டிருக்கின்றது, கருத்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இப்போதும் ஒருவித பாதுகாப்பும் இல்லாமல், அந்த சிலர் நினைப்பாங்க அதை ஏதோ மோர்ச்சுவரியில் பாடி வச்சுருக்கிறது மாதிரி அப்படி வச்சுருக்கு. இல்லை, சிலர் நினைப்பாங்க ஏதோ கெமிக்கல்ஸ் வச்சு அதை பாதுகாக்கப்படுகிற. இல்லை, அது அப்படியே சாதாரணமாக ஒரு கிளாஸ் காஸ்கெட்டில் வைக்கப்பட்டிருக்கின்றது. அழியா உடலாக இன்றும் நம் மத்தியில் இருக்கின்றது. எனவே இந்த திருநாள் ஒரு சிறப்பு திருநாள். இந்த திருநாள் உங்களுடைய பங்கு பாதுகாவலருடைய திருநாள். இந்த நாள் நீங்கள் உங்களுடைய ஆலயத்தின் 150வது ஜூபிலியை கொண்டாடுகிறீர்கள். ஆலயம் புதுப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு நீங்கள் உதவுகின்றீர்கள். எனவே உங்களை நான் வாழ்த்துகிறேன், உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றேன். இந்த ஜூபிலி நாளன்று, உங்களுடைய பங்கு பாதுகாவலுடைய திருவிழாவென்று வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவிக்கின்றேன். நாம் இன்று சிறப்பாக நம்முடைய இந்த பங்கு பாதுகாவலரின் திருவிழாவை கொண்டாடும் போது, இன்று நம்முடைய உயர்மறை மாவட்டத்திலே பிஷப்ஸ் ஹவுஸில் நம்முடைய அருள் தந்தை எம் ராபர்ட் நேற்றைய தினம் இறைவனடி சேர்ந்தார். அவருடைய உடலையும் பிஷப்ஸ் ஹவுஸில் வைக்கப்பட்டிருக்கின்றது. இன்று மாலை 3 மணி அளவில் அவருடைய இறுதி சடங்கானது நிறைவேறப்படுகின்றது. எனவே இந்த திருப்பலியிலே நாம் அவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் ஜெபிப்போம். அதோடு கூட இந்த சைக்ளோன்னால நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். நிறைய மக்களுடைய வீடுகளில் தண்ணீர், அவர்களுக்கு இருக்க படுக்க வசதி இல்லை, சமையல் செய்ய வசதி இல்லாமல் தத்தளிக்கும் தருவாயில் இருக்கும் எத்தனையோ மக்கள் பாண்டிச்சேரியில், கடலூரில், இங்கே எல்லாம். அந்த மக்களையும் நாம் இன்று நினைக்க வேண்டும், அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். நம்மால் ஆனதை அவர்களுக்காக செய்வதற்காக நாம் முன்வர வேண்டும். அதுதான் கிறிஸ்தவம். நாம் கிறிஸ்துவை அன்பு செய்கின்றோம் என்றால், அந்த கிறிஸ்து உடனிருக்கும் ஒவ்வொரு மனிதனையும் அன்பு செய்து அவர்களுக்கு பணிபுரிய வேண்டும். அதற்காகத்தான் நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம். எனவே இந்த கருத்துக்களை நாம் மனதில் வைத்து இந்த திருப்பலியை ஒப்பு கொடுப்போம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புனித பிரான்சிஸ்கு சவேரியாரை பற்றி முன்னுரையிலே அவருடைய வாழ்க்கையை பற்றி நமக்கு படித்து தெரிவிக்கப்பட்டது. நாம் அதை அறிந்திருக்கின்றோம்.
ஏன் நாம் பாதுகாவலர்களுடைய திருவிழாவை கொண்டாடுகின்றோம்? ஏன் ஒவ்வொரு ஆலயத்திற்கும் ஒரு பாதுகாவலர் கொடுக்கப்பட்டிருக்கின்றார்? அந்த ஆலயம், அந்த பங்கானது அந்த புனிதருக்கோ அல்லது அந்த பங்கு பாதுகாவலருக்கு அர்ப்பணிக்கப்பட்டதாக இருக்கின்றது. ஏன் இப்படிப்பட்ட ஒரு வசதி நம்முடைய திருச்சபையிலே ஏன் செய்யப்பட்டிருக்கின்றது? ஒவ்வொரு ஆலயமும், விழுப்புரம் அங்கே கிறிஸ்து அரசர் ஆலயம், அந்த ஆலயமானது கிறிஸ்து அரசருக்காக ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் அன்னை மரியாளுடைய பெயரில் நிறைய ஆலயங்கள், பல புனிதர்களின் பெயரில் நிறைய ஆலயங்கள். ஆனால் இந்த ஆலயமானது புனித பிரான்சிஸ்கு சவேரியாருடைய பெயரால் இது அவருடைய பாதுகாப்பில் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு ஆலயமாக, ஒரு பங்காக திகழ்கின்றது. ஏன் ஒவ்வொரு பங்கிற்கும் இப்படி ஒரு புனிதரை நாம் சமர்ப்பிக்கின்றோம்? அதன் ஒரே ஒரு காரணம், அந்த மக்கள் அந்த புனிதருடைய வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக கொண்டு அவரை போல் ஒரு புனிதராக மாறுவதற்காகத்தான். அதுதான் அதனுடைய முக்கிய குறிக்கோள். ஒரு ஆலயம் ஒரு புனிதருக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது என்றால் அந்த புனிதரை வணக்கம் செலுத்தி அவருக்கு எல்லாம் செய்து அதற்காக அல்ல. நிறைய இடங்களில் நாம் என்ன பார்க்கின்றோம் என்றால், புனிதர்களின் சுரூபங்கள் நிறைய வைக்கப்பட்டிருக்கின்றது. அதில் எல்லாம் ஒவ்வொரு உண்டியல் வைக்கப்பட்டிருக்கின்றது. மக்கள் போய் அந்த உண்டியலில் போடுவாங்க. அதற்காக புனிதர்கள் திருச்சபையிலே புனிதர்களாக ஆக்கப்பட்டிருக்கின்றார்களா? இல்லை. புனிதர்களை நாம் தொழுவதற்கு திருச்சபை நம்மை அழைக்கின்றதா? இல்லை. பிற கிறிஸ்தவர்கள் நம்மீது என்ன பழி சுமத்துகிறார்கள் தெரியுமா? இவர்கள் ஐடல் வர்ஷிப் செய்கிறாங்க அப்படின்னா, இவர்கள் உருவத்திற்கு ஆராதனை செலுத்துகின்றார்கள் என்று. ஏனென்றால் நம்முடைய ஆலயங்களில் இப்படிப்பட்ட நிலையே அவர்கள் காண்கின்றார்கள். ஆலயத்திற்கு நாம் ஏன் வருகின்றோம்? ஒரு புனிதருக்காகவா? அன்னை மரியாளுக்காகவா? இல்லை. ஆலயத்தில் நாம் வருவது நம்முடைய மீட்பர் இயேசுவை காண, அவரை அனுபவிக்க, அவர் வார்த்தையை கேட்க, அவரிடம் பேச, அவரோடு ஒன்றித்து வாழ்க்கை வாழ. அதான் ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஆலயத்தின் நோக்கம் அதுதான். ஆலயத்தின் நோக்கம் நம்முடைய பங்கு மதிப்பை காட்டுவதற்காக அல்ல. தென் தமிழ்நாட்டிலே இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கின்றன. ஒரு பங்குல ஒருவர் பெரிய கோயில், ஒரு 10 கோடி ரூபாய் செலவு செய்து ஒரு பெரிய கோவில், பெரிய நீளமான அழகான கோபுரம் கட்டிட்டாங்கன்னா பக்கத்தில் உள்ள பங்கு மக்கள் என்ன நினைக்கின்றார்கள்? ஓ, அவன் 10 கோடிக்கு கட்டிட்டானா, அப்போ நம்ம 11 கோடிக்காவது கட்டணும். நாம் அவனை விட குறைவா? நம்ம பங்கு அந்த பங்கை விட மேலான பங்கு 11 கோடிக்கு கட்டுவாங்க. இவன் அப்புறம் 15 கோடிக்கு கட்டுவான். அப்படி தான் நடந்துட்டு இருக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே. இது திருச்சபையா? ஒரு பங்கின் நோக்கம் என்ன? எத்தனையோ மக்கள் ஒரு நேர உணவிற்காக தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். 15-30 கோடி செலவு செய்து பெரிய ஆலயங்களை அமைக்கும் அந்த பங்குகளில் எத்தனையோ குடும்பத்தில் மக்கள் ஒரு நேர உணவில்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள்.
அந்த பங்குகளில் எத்தனையோ மக்கள் நோயால் வருந்துகிறார்கள். ஹாஸ்பிட்டலுக்கு போவதற்கு அவர்களிடம் பைசா இல்லை, இல்லையா? அதே நேரத்தில் நாம் அப்படி கோவில்கள் கட்டும்போது இறைவன் அதில் மகிழ்ச்சி அடைவாரா? அவர் என்ன சொல்லுகிறார் நம்மிடம்? இறைவன், நான் தாகமாயிருந்தேன், நான் பசியாயிருந்தேன், நான் நோய்வாய்ப்பட்டு இருந்தேன், நான் ஆடை இல்லாமல் இருந்தேன், நான் சிறையில் இருந்தேன், நீ எனக்கு உணவு கொடுக்கவில்லை, ஆடை கொடுக்கவில்லை, நோய்வாய்ப்பட்டிருந்த போது என்னை நீ கவனிக்கவில்லை, சிறையில் இருந்தபோது என்னை பார்க்க வரவில்லை, எனவே என்னிடமிருந்து அகன்று போங்கள் என்று தான் சொல்வார். இது என்னுடைய சொல் அல்ல, நற்செய்தியிலே இது இயேசுவினுடைய வார்த்தை. நான் இயேசுவினுடைய வார்த்தை உங்களுக்கு எடுத்துரைக்கிறேன், என்னுடைய வார்த்தை அல்ல. அப்படி இயேசு நம்மிடம் சொல்லும்போது அந்த இயேசு இந்த திவ்ய நற்கருணை பெட்டியில் இருக்கின்றார். இந்த பலிபீடத்திலே ஒவ்வொரு திருப்பலியின் போதும் தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் நமக்கு கொடுத்து நம்மை வலுவூட்டுகிறார். நம்மோடு ஒன்றித்திருக்க அவர் ஆவலாயிருக்கின்றார். அப்படிப்பட்ட ஆண்டவரை மறந்து அந்த கோவிலை உயரமாக கட்டணும், அதை வேற கோவில்களை விட மேலாக கட்டணும், அது இறைவனுக்கு மகிழ்ச்சி தருமா? நான் பாவிகளுக்காக வந்தேன், நான் புறக்கணிக்கப்பட்டவர்களுக்காக வந்தேன். அப்படிப்பட்ட இயேசு இன்று நம்முடைய மனநோக்கம் என்ன? மக்கள் மட்டுமல்ல, சில அருள் தந்தையர்களும் இப்போது அப்படித்தான் செய்கிறார்கள். பெரிய ஆலயம் கட்டணும், அதுதான் நம்முடைய முக்கிய நோக்கமா? உண்மையான ஆலயம் எது? இயேசு இன்று இப்படி இந்த ஆலயத்தில் இருக்க விரும்புகிறாரா? இயேசு இந்த திவ்ய நற்கருணை பெட்டியில் அடைபட்டு இருக்க விரும்புகிறாரா? அவர் எங்கே இருக்க விரும்புகிறார்? நாம் திருவருகை காலத்தில் இருக்கின்றோம். போன ஞாயிற்றுக்கிழமை முதல் திருவருகை கால ஞாயிறை தொடங்கி நாம் இப்போ திருவருகை கால. யார் வருகிறார்? அந்த இயேசு எங்கே வருகிறார்? எங்கே இருக்க வருகிறார்? இந்த ஆலயத்தில் இருக்க வருகிறாரா? அவர் நம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இருக்க வருகிறார். ஒரு ஆலயம் எப்படி போய் இருக்க வேண்டும்? மழை நம்மீது வரக்கூடாது, வெயில் நம்மை தாக்கக்கூடாது. ஒரு ஹால், அங்கே நாம் ஒன்றித்து இருந்து அந்த இறைவனுக்கு நம்பிக்கை செலுத்த வேண்டும். எருசலேம் தேவாலயம் எவ்வளவோ மேன்மையாக கட்டப்பட்டது. தாவீது சாலோமன் அரசனால் கட்டப்பட்ட அந்த பெரிய ஆலயம், மக்கள் அதை பார்த்து மகிழ்ந்தார்கள். ஓ, எவ்வளவு அழகான ஆலயம்! ஆனால் இயேசு அதை பார்த்து அழுதார். நற்செய்தியிலே வாசிக்கிறோம், இயேசு அந்த ஆலயத்தை பார்த்து அழுதார். ஏன் அழுதார்? இவ்வளோ பெரிய ஆலயம் கட்டி உங்களுடைய பெருமையை காட்டுகிறீர்கள், ஆனால் உங்களுடைய உள்ளத்தில் எனக்கு இடமில்லை. அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை, மறுத்தார்கள், குற்றம் சாட்டினார்கள், சிலுவையிலே அறையுண்டு அவரை இறக்க செய்தார்கள். அவருக்கு ஒரு கல்லறை இல்லை, பிறக்க இடமில்லை, மாட்டுத் தொழுவத்திலே பிறந்தார். 30 கோடி 40 கோடி செலவு செய்து கோவில் கட்டும்போது அங்கே அந்த இறைவன் இருப்பாரா? அங்கே அவர் இருப்பாரா? அவர் நம்முடைய உள்ளத்தில் வர இருக்கின்றார். ஒவ்வொருவருடைய உள்ளத்தில். இந்த ஆலயம் புதுப்பிக்கப்பட்டது. உண்மையிலே எது புதுப்பிக்கப்பட்டிருக்க வேண்டும்? நம்முடைய உள்ளங்கள் புதுப்பிக்கப்பட்டிருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலிருந்து, நம்முடைய உள்ளத்திலிருந்து வெறுப்பு, காய்மகாரம்,
பிறருக்கு எதிராக செயல்படுவது, பிறரை இழிவாக பேசுவது, பிளவுபட்டு பல அடிப்படைகளில் பிரிந்து வாழ்வது, இதையெல்லாம் நீக்கி அன்போடு ஒற்றுமையோடு ஒருவருக்கொருவர் உதவி செய்து ஒரே குடும்பமாக ஒரே தந்தையின் பிள்ளைகளாக வாழ்வதற்காகத்தான் ஆலயங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட ஆலயத்திற்கு ஒரு புனிதரை எடுத்துக்காட்டாக வாழ கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நான் நிறைய ஆலயங்களில் இதை பார்த்துருக்கின்றேன். மக்கள் ஆலயத்துக்கு உள்ளே வருவாங்க, ஆனால் திவ்ய நற்கருணை அங்கே திவ்ய நற்கருணை பேழை இருக்கும், அங்கே இயேசு இருக்கின்றார். அவர்கள் நேராக வந்து திவ்ய நற்கருணைக்கு ஒரு இதுவும் இல்லை, நேராக எங்கே போவாங்க? அந்தோணியாருடைய சுருவம் அங்கே இருக்கும். அந்தோணியாருக்கு முன்னால் இருந்து நிறைய ஜெபம் செய்து பூ போட்டு ஆரம் போட்டு மெழுகுத்திரி வைத்து சாம்பிராணி திரி வைத்து எல்லாம் செய்வாங்க. ஆனால் அந்த ஆண்டவரை புறக்கணிப்பார். இப்போ அந்தோணியார் என்ன நினைப்பார்? ஐயோ, என் ஆண்டவருக்காக நான் என் உயிரையே கையளித்தேன், என் ஆண்டவரை நான் போதித்தேன், என் வாழ்நாள் முழுவதும் அந்த ஆண்டவரை நான் போதித்தேன். இப்போது இந்த மக்கள் அந்த ஆண்டவரை வெறுத்து விட்டு என்னிடம் வந்து இருக்கின்றார்கள். அப்படித்தான் புனித அந்தோணியார் நினைப்பார். வேறு புனிதர்களும் அப்படித்தான் நினைப்பார்கள். நாம் அப்படி செய்யும் போது புனிதர்கள் வழிகாட்டிகள். அன்னை மரியா ஒரு வழிகாட்டி. அன்னை மரியா நம்மை தன்னுடைய மகனிடம் எடுத்து செல்கிறாள். நாம் இப்போது அன்னை மரியாளிடம் வருவோமோ, அவள் நம்மை தன்னுடைய மகன் இயேசு மட்டும்தான் மீட்பர், தன்னுடைய மகனிடம் எடுத்து செல்வார். எனவேதான் எல்லா பங்குகளுக்கும் ஒரு புனிதர் பாதுகாவலராக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நாம் அவருடைய வாழ்க்கையை கடைபிடித்து அவரை நம் வாழ்க்கைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வைத்து, எப்படி அந்த புனிதர் இயேசுவை பின்பற்றினாரோ, தன்னுடைய வாழ்க்கையால் இயேசுவை பிறருக்கு எடுத்து கூறினாரோ, அதே போல் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காகத்தான் புனிதர்கள் நமக்கு கொடுக்கப்படுகின்றார்கள். எனவே இன்று புனித பிரான்சிஸ்கு சவேரியாருடைய திருவிழாவை கொண்டாடுகின்றோம். அவரும் என்னுடைய பாதுகாவலர், என்னுடைய திருநாள் என்று அவருடைய திருநாளை நாம் கொண்டாடுகின்றோம். எப்படி கொண்டாட வேண்டும்? அவருடைய வாழ்க்கை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். கொடியேற்றி 9 நாட்கள் நீங்கள் நவீன நாட்களாக செலவிட்டீர்கள். இந்த 9 நாட்களும் அவருடைய பல குணங்களை அறிந்து தியானித்து அவரை போல் வாழ்க்கையை மாற்ற முயற்சிக்க வேண்டும். அதனால்தான் புனித பிரான்சிஸ்கு சவேரியார் நமக்கு பங்கு பாதுகாவலராக கொடுக்கப்பட்டிருக்கின்றார். அவருடைய வாழ்க்கையை பாருங்கள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே. சேவியர் கேசல் அந்த அரண்மனையில் பிறந்தவர், செல்வந்தர், அவருக்கு ஒரு குறையும் இல்லை. எனவே அப்படி வாழ்க்கை நடத்தியவர், ஆடம்பர வாழ்க்கை நடத்திய ஒரு வாலிபன், உலகை சார்ந்த வாழ்க்கை நடத்திய ஒரு வாலிபன், இந்த உலக ஆடம்பரங்களிலும் இன்பங்களிலும் தன்னை முழுமையுமாக கொடுத்து அதற்கு அடிமையாக வாழ்ந்த ஒரு இளைஞன். பாரிஸ் பல்கலைக்கழகத்தில் ஒரு பெரிய பேரும் புகழும் பெற்ற ஒரு பேராசிரியராக திகழ்ந்தவர். அவருக்கு வாழ்க்கையில் ஒரு குறைவும் இல்லாமல் இந்த உலக இன்பங்களை அனுபவித்து ஆடம்பரமாக இறைவனை மறந்து வாழ்க்கை நடத்தியவர் தான் அவர். ஆனால் எப்போது அவர் இறை வார்த்தையை கேட்டாரோ, புனித இஞ்ஞாசியார் வழியாக, இஞ்ஞாசியார் அவரை பார்த்து இந்த இளைஞன் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கின்றான் என்பதை உணர்ந்து புனித இஞ்ஞாசியார் அவனுக்கு நற்செய்தியை எடுத்துரைக்கின்றார். ஒருவன் இந்த உலகம் முழுவதையும் தனதாக்கி கொண்டால், தன் ஆன்மாவை இழந்தால் அவனுக்கு என்ன பயன்? அதை சொல்லிக்கொண்டே இருந்தார்.
முதலில் அதை கேட்டதும் பிரான்சிஸ்கு சவேரியார் அந்த இளைஞன், இவனுக்கு வேலை இல்லையா அப்படின்னு நினச்சிட்டு அவன் பார்க்க போய்கொண்டிருந்தார். ஆனால் இஞ்ஞாசியார் விடவில்லை. அவர் சொல்லிக்கொண்டே இருந்தார், ஒருவன் இந்த உலகம் முழுவதையும் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்தால் அவனுக்கு என்ன பயன்? நாம் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் செய்யலாம், பணம் இருக்கா எல்லாம் செய்யலாம், பெரிய கோவில்கள் கட்டலாம், பெரிய கோபுரங்கள் கட்டலாம், ஆனால் உன்னுடைய ஆன்மாவை இழந்தால் என்ன பயன்? அது அந்த இறை வார்த்தை அவரை தொடுகிறது. அவர் அதை உணர்கின்றார். அவர் நினைக்கின்றார், இது உண்மை, எனக்கு ஒரு குறைவும் இல்லை, நான் உலகத்தில் சொகுசாக வாழ்கின்றேன், ஆனால் என் ஆன்மா, நான் இந்த உலகத்தில் எப்போதும் வாழ்பவனாக இல்லை, எனக்கும் இறப்பு உண்டு. இந்த உலகத்தில் பிறந்தவன் ஒவ்வொருவனும் ஒரு நாள் இறப்பான். எனவே இறப்பின் பிறகு எனக்கு என்ன ஆகும், என்னுடைய ஆன்மாவின் நிலை என்ன ஆகும் என்பதை உணர்ந்து எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, இதுவரை அவர் தன் வாழ்க்கைக்கு மேன்மையாக கருதிய எல்லாவற்றையும் விட்டுவிட்டு புனித இஞ்ஞாசியாரை பின்பற்றுகிறார். அதன் பிறகு இயேசுவை அறிந்து இயேசுவை முற்றிலும் தனதாக்கிக் கொள்கின்றார். இயேசுவுக்காக வாழ்கின்றார். இயேசுவுக்காக, அவருடைய நற்செய்திக்காக தன்னை முழுமையுமாக அர்ப்பணிக்கின்றார். அந்த முதல் இயேசு சபை உறுப்பினர்களோடு ஒருவராக அவர் அங்கே இருக்கின்றார். அப்போதுதான் கிங் ஜான் ஆஃப் போர்ச்சுகல் அங்கே இஞ்ஞாசியாருக்கு கடிதம் எழுதுகிறார், இங்கே மறை போதகர்கள் தேவைப்படுகிறார்கள், உங்களுடைய சபையிலிருந்து அனுப்புங்கள் என்று. அப்போது இன்னொருவரை தயார் செய்து அவரை அனுப்புவதாக இருந்தது. ஆனால் நாளைக்கு பயணம் தொடங்க வேண்டும், கப்பலில் பயணம் தொடங்க வேண்டும். இன்று அந்த நபர் நோய்வாய்ப்படுகிறார், அவரால் பயணம் செய்ய இயலாது. ஒரு நாள் முன்பாக புனித இஞ்ஞாசியார் புனித சவேரியாரிடம் கேட்கின்றார், அவருக்கு போக முடியாது, அவர் நோய்வாய்ப்பட்டுக்கிறார், உன்னால் போக முடியுமா? ஒரு நாள் தான், உன்னால் போக முடியுமா? கீழ்ப்படிதல், அந்த புனிதருடைய மேன்மையானது கீழ்ப்படிதல். தன்னுடைய சுப்பீரியர் சொல்லிவிட்டார், எனவே என்ன ஆனாலும் சரி நான் தயாராக இருக்கின்றேன், நான் என்னை முழுவதும் இறைவனுக்கு அர்ப்பணித்தவன், இறைவன் என்ன விரும்புகிறாரோ அதற்கு நான் எந்த நேரமும் தயாராக இருக்கின்றேன். அன்னை மரியாள் சொன்னது போல, இதோ உமது அடிமை, உமது வார்த்தைப்படி எனக்கு ஆக கடவது. எனவே புனித பிரான்சிஸ்கு சவேரியார் அவரிடம் சொல்கிறார், நான் ரெடியாக இருக்கின்றேன். அவர் ரெடி பண்ணி பயணம் துவங்கும் போது ஷூர்மார் ஒரு ஜெர்மன் ஆத்தர் ஒரு இவ்வளோ திக்கான ஒரு புஸ்தகத்தில் புனித பிரான்சிஸ்கு சவேரியாருடைய வாழ்க்கையின் மைன்யூட் டீட்டெயில்ஸ் அங்கு பதிக்கிறார். அதை நான் படித்தேன். அதில் என்ன செய்யப்படுகிறது, அவர் புனித இஞ்ஞாசியாரோட பக்கத்தில் வாரார், அவரிடமிருந்து ஆசீர் பெறுவதற்காக. ஆசீர் கொடுக்கும்போது, அவரை ஆசீர்வதிக்கும் போது புனித இஞ்ஞாசியார் சவேரியாரிடம் என்ன சொல்கிறார்? கோ அண்ட் செட் ஆல் ஆன் ஃபயர். கோ அண்ட் செட் ஆல் ஆன் ஃபயர். போய் எல்லாரையும் இயேசுவின் அன்பினால் பற்றியறிய செய். அதுதான் புனித இஞ்ஞாசியார் சவேரியாருக்கு சொல்கிறார், எல்லோரையும் இறை அன்பினால் பற்றியறிய செய். அதன் பிறகு புனித இஞ்ஞாசியார் அவருடைய அந்த ஹேபிட் கேசக்கை உயர்த்தி பார்க்கிறார், அவருக்கு ஒரு நல்ல பேண்டாவது இருக்கான்னு. அதுவும் இல்லை, ஒரு பழைய பேண்ட்ஸ் அவர் போட்டிருக்கின்றார். அப்படித்தான் அவர் மறைபரப்பு பணிக்கு வருகின்றார். இவ்வளவு தூரம் அவர் வரும்போது சேவியர் கேசல் அவருடைய சொந்த வீடு, அவருடைய குடும்பத்தினர் அங்கே இருக்கின்றார்கள். அவர் போய் பார்த்திருக்கலாம், ஏனென்றால் அவர் போகிறார், இனி அவர் திரும்ப வரமாட்டார். அப்போது புனித பிரான்சிஸ் சவேரியார் என்ன சொல்கிறார்? இயேசு என்னை அனுப்பியுள்ளார். இயேசு சீடர்களை அனுப்பும் போது அவர் என்ன சொன்னார்?
நேரே போங்கள், இங்கே அங்கேயும் போகக்கூடாது, நோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ். அதனால் அவர் என்ன நினைக்கின்றார், நான் சேவியர் கேசலில் போய் என்னுடைய குடும்பத்தினரை நான் பார்க்க போவதில்லை. நான் அனுப்பப்பட்டவன், மறைபரப்பு திருத்தூது பணிக்காக அனுப்பப்பட்டவன். எனவே இடையில் நான் என்னுடைய குடும்பத்தினரை பார்க்க நான் தயாராக இல்லை. நான் அவர்களை மோட்சத்தில் பார்ப்பேன் என்று உறுதி மனதோடு அவர் பயணத்தை தொடங்குகிறார். அதுதான் நம்முடைய பாதுகாவலர் புனித பிரான்சிஸ்கு சவேரியார். அந்த கப்பல் பயணத்தில், அந்த கடல் பயணத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டார், எவ்வளவோர் இறந்து விட்டார்கள். அந்த கப்பலில் இருக்கும்போது அந்த நோயாளிகளுக்கு அவர் உதவி செய்தார். அதான் திருத்தூது பணி. எந்நேரமும் இறைவன் மக்களுக்கு உதவி செய்து கொண்டிருப்பது. அதன் பிறகு நாம் பார்க்கின்றோம், அவர் அங்கே வந்து தெரு தெருவாக, கடலோரமாக, வீடு வீடாக சென்று மணி அடித்து, அவருக்கு மொழி தெரியாது, கலாச்சாரம் தெரியாது, உணவு வித்தியாசமான உணவு, அதெல்லாம் பொருட்படுத்தாமல் அவர் அங்கே மணி அடித்து சிறுமிகளை ஒன்று சேர்த்து அவர்களுக்கு மறைக்கல்வியை படித்து கொடுக்கின்றார், மறை உண்மைகளை படித்து கொடுக்கின்றார், காணாமல் படிக்க வைக்கின்றார். அவர்கள் வழியாக பெரியவர்களுக்கும் அவர் கற்றுக் கொடுக்கின்றார். இப்படி அவர் அந்த மக்களை எல்லாம், அந்த கடலோர மக்களை எல்லாம் இயேசுவோடு ஈர்த்து கொண்டு இருக்கின்றார். இயேசுவின் அன்பின் தீயால் பற்றி எறிய செய்தார். எத்தனையோ அவர் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அவர் திருமுழுக்கு கொடுக்கிறார். அவர் இன்னாசியாருக்கு லெட்டர் எழுதும்போது அவர் என்ன சொல்கிறார், திருமுழுக்கு கொடுத்து கொடுத்து என்னுடைய கை அப்படியே பெயினாக ஆகிறது, என்னால் அது முடியவில்லை. அப்படி அவர் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். அது மட்டுமல்ல, அவர் எழுதுகிறார், எத்தனையோ மக்கள் இயேசுவை பற்றி அறிய காத்திருக்கின்றார்கள், தவித்து கொண்டிருக்கின்றார்கள். எனக்கு ஜெபிக்க நேரம் இல்லை, எனக்கு உணவு உண்ண நேரம் இல்லை, நான் எப்போதும் மக்களோடு இருந்து அவர்களுக்கு அந்த மறை உண்மைகளை எடுத்துரைத்து கொண்டிருக்கின்றேன் என்று அவர் இன்னாசியாருக்கு அனுப்புகிறார். இன்னும் அவர் ஒரு இடத்தில் எழுதுகிறார், if only those priests who are in the universities shouting at the top of the voice and lecturing, if they know about the people who are craving to know about Jesus, they would come here, not remain in the universities. அதான் புனித பிரான்சிஸ் சவேரியார். இன்று நிறைய குருக்கள் பல்கலைக்கழகத்தில் இருக்க விரும்புகிறார்கள், காலேஜஸில் விரும்புகிறார்கள். ஆனால் புனித பிரான்சிஸ் சவேரியார் என்ன சொல்கிறார், மக்கள் எவ்வளோ ஆவலாக இருக்கிறார்கள், அந்த மக்களை சந்தித்து அவர்களோடு இருந்து அவர்கள் குடும்பங்களை விசிட் பண்ணி அவர்களுடைய தேவைகளை கேட்டு அவர்களுக்கு ஆறுதலாக இருந்து அவர்களோடு இருந்து ஜெபித்து, அதான் மறைத்தூது பணி. அதற்காக நாம் அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள். இன்று புனித பிரான்சிஸ்கு சவேரியார் அதை எடுத்துரைக்கிறார் அந்த சகோதர சகோதரிகளை. எப்போதும் தன் கையில் ஒரு குருசிஃபிக்ஸ் சிலுவையை வைத்துக்கொண்டு அவர் crucified Jesus he was proclaiming. அது தவறியது கடலில். அதன் பிறகு ஒரு நண்டு அதை எடுத்துக்கொண்டு வருகிறது. அது மட்டுமல்ல, அவர் இந்தியா, ஜப்பான், இங்கே எல்லாம் மலாக்கை, இந்த இடங்கள் எல்லாம் மறைபோதை செய்துவிட்டு அவர் என்ன நினைக்கின்றார், சைனாவுக்கு போக வேண்டும், அங்கே போய் நான் இயேசுவை பற்றி சைனா மக்களுக்கு அதை எடுத்துரைக்க வேண்டும் என்று. அதனால் தான் சைனாவுக்கு போகிறார். ஷான்சுவான் ஐலண்ட் அந்த தீவில் போய் அங்கே இருக்கின்றார். ஒருவர் அவருக்கு வாக்குறுதி கொடுத்திருந்தார், நான் வந்து உம்மை கூட்டிக் கொண்டு போவேன். அந்த ஆளுக்காக அவர் இங்கே காத்திருக்கின்றார் ஷான்சுவான் என்ற தீவில். அவர் வரவில்லை. அந்த நேரத்தில் அவர் மஞ்சள் நோய் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு அங்கே உயிர் துறக்கிறார்.
1552 1552 ஆண்டு அங்கே உயிர் துறக்கிறார். 46 வருடங்கள் இந்த உலகத்தில் அவர் உயிர் வாழ்ந்தார். 46வது வயதில் உயிர் துறக்கிறார். அப்போது அவர் உயிர் துறந்து விட்டாரே, இவர் இறந்து விட்டார், யாரும் பக்கத்தில் இல்லை, ஒரே ஒருவன் அவரிடம் இருந்தான். அவன் என்ன செய்தான்? இந்த உடலை இங்கே வைக்க முடியாது, அவருடைய எலும்புகளையாவது நாம் எடுத்து செல்ல வேண்டும், எனவே கூடிய சீக்கிரம் மற்றவர்கள் வருவார்கள் என்று நினைத்து கொண்டு குழி தோண்டி அந்த குழியில் சுண்ணாம்பு நிரப்பி அந்த சுண்ணாம்பின் மேல் அவருடைய உடலை வைத்து அதை சுண்ணாம்பு போட்டு மூடி வைத்தார். எதற்காக? சுண்ணாம்பு போட்டு மூடினா அந்த சதையெல்லாம் உடனே அழிந்துவிடும். கெமிக்கல் ரியாக்ஷனில் அந்த சதையெல்லாம் அழிந்துவிடும், எலும்பு மட்டும் கிடைக்கும். பிறகு அந்த எலும்பை எடுத்து கொண்டு போவதற்கு ஈஸியாக இருக்கும் என்ற நோக்கில் தான் அவருடைய உடல் புதைக்கப்பட்டது. 5 நாட்களில் அந்த உடல் அழிந்து எலும்பு மட்டும் இருந்திருக்க வேண்டும், சுண்ணாம்பு போட்டு புதைக்கப்பட்டவர். ஆனால் 6 மாதங்களுக்கு பிறகு அவர்கள் அதை வந்து எடுத்துக்கொண்டு போக தோண்டும் போது உயிருள்ள உடலை போல் அங்கே அவர்கள் அதை கண்டார்கள். உயிருள்ள உடலை போல். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, 472 வருடங்கள் ஆன பிறகும் அது அப்படியே இருக்கின்றது. பாருங்கள், இன்று யாராவது இறந்து விட்டால் ஒரு நாள் வைப்பது எவ்வளோ கஷ்டப்படுறோம். 472 ஆண்டுகள் அந்த உடல் இன்னும் இருக்கின்றது. அப்படிப்பட்ட புனிதர் தான் நம்முடைய பாதுகாவலர் புனித பிரான்சிஸ் சவேரியார். அவர் நம்மிடம் சொல்வது என்ன? ஒருவன் உலகெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்தால் அவனுக்கு என்ன பயன்? இன்று நாம் அவருடைய வாழ்க்கையை பற்றி சிந்திப்போம். இந்த ஆலயத்தை நாம் புனித பிரான்சிஸ் சவேரியாரின் தூண்டுதலால் அந்த இறையேசு அவர் எப்படி அந்த இறைவனை நற்செய்தியின் மூலம் அவர் கண்டாரோ, அனுபவித்தாரோ, அவரை தனது ஆக்கி கொண்டாரோ, அவருக்காக தன்னை முழுமையுமாக அவர் கையளித்தாரோ, அப்படி மாறுவதற்காக நாம் ஒவ்வொரு தடவையும் இந்த ஆலயத்தில் நுழையும் போது அந்த இயேசுவை கண்டு அந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து அந்த இயேசுவின் உடலையும் இரத்தத்தையும் ஏற்றுக்கொண்டு அவரோடு ஒன்றித்து வாழ்ந்து அவருக்காக நம் வாழ்க்கையை செலவிட இன்றைய திருப்பலியிலே நாம் இறைவனை வேண்டுவோம்.